ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இது மினி விலாக் 4. இந்த மினி விலாகில் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். ஆனால் அது எப்போவுமே எல்லா வருஷமும் எனக்கு தான் ஞாபகம் இருக்கும், அவருக்கு ஞாபகமே இருக்காது. இப்போ கூட அவருக்கு ஞாபகம் இருக்காது. ஏதோ ஒன்று இந்த நாளில் கொடுத்தது எனக்கு உண்மையிலே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக அவருக்கு ஞாபகம் இருக்காது. பிகாஸ் இந்த இயர் 23/10/2019 அந்த அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் பேசணும். அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஸ்பீச் தான். ஆனால் அந்த அன்னைக்கே இவர் கிஃப்ட் கொடுப்பார் நான் சத்தியமாக நினச்சி பார்க்கவே இல்லை. நான் சொன்ன மாதிரி இவருக்கு கிஃப்ட்டுன்றதே அவ்வளோவா கொடுக்க வர நான் நினச்சது ஸ்நாக்ஸு பஃப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் போலான்னு பார்த்தா பிளிங்கிட் கவர் வர இருந்துச்சு. அதில் நமக்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா வாட்ச் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அப்போயும் எனக்கு டவுட்டாக இருந்தது, ஒரு வேளை இந்த பாக்ஸுக்குள்ளேயோ ஏதாச்சும் நம்மளை வச்சு ப்ராங்க் பண்ணுறாங்களோ அப்படிலாம் டவுட் இருந்தது. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே ரியலான வாட்சுங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். என்னங்க திடீர்னு அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, இவ்வளோ நாள் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தேன், இப்போ யூனிஃபார்ம் போட்டல, ஸோ ஓகே நீ வாட்ச் மாற்றி மாற்றி போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி போட்டு வந்தார். இல்லை உண்மையிலே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கவரை பிரிக்கவே முடியல. செம்ம கடுப்பாயிட்டு கடகடன்னு பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த வாட்சை கழட்டிட்டு இந்த வாட்சை கட்டுவோன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். கட்டினதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஈவன் எவ்ரிடே இப்போ பொண்ணு பார்த்துட்டு போன டே, அவர் மீட் பண்ண டே, அடுத்து என்கேஜ்மெண்ட், இது எல்லாமே நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஈவன் பர்த்டேஸ் கூட. பட் அவருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அது யூஸ்வல் எல்லாருடைய ஜென்ஸோட ஹேபிட் தான், அது எனக்கு தெரியும். எப்பவுமே நான் தான் ஸ்டேட்டஸ் போடுவேன், கிஃப்ட் கொடுப்பேன், இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன். பட் அவர் அதுக்கு ரியாக்டே பண்ண மாட்டார். இந்த இயர் வீட்டு சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை. ஸோ நான் அதை மறந்துட்டேன். ஆக்சுவலி எனக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது நான் சடனாக டேட் பார்க்கக்குள்ள அந்த டேட் இருந்தது. உண்மையிலேயே அன்எக்ஸ்பெக்ட் சர்ப்ரைஸ் கிஃப்ட் இது. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கிஃப்ட்டுக்காக சொல்லலை கைஸ், இது எனக்காக யோசிச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு இல்லையா. ஆக்சுவலி வீட்டு சூழ்நிலை சரியில்லை, பட் இதுலேயும் இதை பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிஃப்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.